பதினெண் சித்தர் போற்றிகள் குருநாதர் திருவடி போற்றிகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தர் அவர்கள் அருளிய ஒரு அற்புத பாடல், ஆவதும் பரத்துள்ளே அழிவதும் பரத்துள்ளே என்ற ஒரு பாடலை பதிவு செய்ய இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய சித்தர் பாடல்கள் உடனுக்குடன் வரும், பயனுள்ள வகையிலும் இருக்கும். ஆவதும் பரத்துள்ளே அழிவதும் பரத்துள்ளே, இது வேற எங்கேயோ இப்போ சமீப காலத்தில் சில பழமொழிகள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற இதெல்லாம் சொல்கிறாங்க. அது இதிலிருந்து வந்த மொழியாக இருக்கலாம். ஆவதும் பரத்துள்ளே அழிவதும் பரத்துள்ளே. பரம் என்றால் இறைவன் என்று அர்த்தம். படைப்பு தொழில், காத்தல் தொழில், அழிப்பு தொழில், இந்த மாதிரி ஆண்டவன் செய்கிறான்னு சொல்கிறோம். அதற்கான ஒரு ஆதாரப்பாடலில் தான் இது இருக்குது. பாடலானது, ஆவதும் பரத்துள்ளே அழிவதும் பரத்துள்ளே, போவதும் பரத்துள்ளே புகுவதும் பரத்துள்ளே, தேவரும் பரத்துள்ளே திசைகளும் பரத்துள்ளே, யாவரும் பரத்துள்ளே யானும் அப்பரத்துள்ளே. பரம் என்றால் இறைவன் என்ற அர்த்தம். இதற்கான விளக்கம், இந்த உலகப் பொருள்கள் யாவும் ஆவதும் அழிவதும் போவதும் புகுவதும் இறைவனுக்குள்ளேதான். அதே போல அனைத்து தேவர்களும் திசைகளும் அனைவரும் நானும் கூட இறைவனிலேதான் இருக்கிறேன். இறைவன் அருளால் தான் அனைத்துமே நடைபெறுகின்றன என்றுதான் இதுக்கான அர்த்தம். தேவரும் பரத்துள்ளே, தேவர்களே இறைவனுக்கு தான் இருக்காங்க. திசைகளும் பரத்துள்ளே, திசையும் ஆணவனுக்கு தான் இருக்குது. யாவரும் பரத்துள்ளே, அனைவரும் இறைவனுக்கு அடியில் தான் இருக்கும். யானும் அப்பரத்துள்ளே. இந்த பாடலை சொல்லியிருக்கக்கூடிய சிவவாக்கிய சித்தரும் இறைவனுக்குள்ளே தானே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் உடனுக்குடன் வரும். மேலும் நாமும் நம் வாழ்வியல், நம்ம சுற்றம், நட்பு அனைத்துமே அந்த இறைவனுக்கு தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். நன்றி.